அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ கும்பம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகள்ல இறுதி ராசி கும்பம் ராசிங்க. சர, ஸ்திர மற்றும் உபய அப்படின்ட்டு 3 விதமான ராசிகள் பேட்ச் இருக்கு. அந்த ஸ்திர ராசிகள்ல இறுதி ராசி கும்பம் ராசி. மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம, மேலும் இப்போ உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாலும் அதுல நீங்க எந்த அளவுக்கு எளிதா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கடவுளை நம்புறீங்களோ மற்றும் உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. எதற்காக இதை நம்ம இவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க 7 சனியுடைய 2வது சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்னு கூடிய காரணத்தினால 100% உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படுத்த மாட்டாருங்க. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. தற்சமயம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சில நண்பர்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆஃபீஸில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பொசிஷன் ஹோல்ட் ஆயிடுச்சுங்க, இது கொஞ்சம் டைம் ஆகும், நாங்களே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? இதுல ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும், இப்ப 100 பேர் சதயம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுல 10 பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் 90 நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம நீங்க இன்கேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட்டு நீங்க இமீடியட்டா ஜாப்ல ஜாயின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நாங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்கான காலம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. எப்பவுமே 7 சனி காலத்துல இப்ப பங்கு சந்தை அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கேம்பிளிங் தாங்க. அதுவும் அதாவது நீங்க நல்லபடியா உங்களுக்கு போச்சு அப்படின்னா லாபகரமா இருக்கும். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம போட்ட மொத்த பணமும் லாஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க புதுசா பங்கு சந்தையில முதலீடு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் பங்கு சந்தை சைடு போகாதீங்க. சரி, அதையும் மீறி இல்லைங்க எங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ ஃபுல் ரிஸ்க் உங்களை மட்டும்தாங்க சேரும். சரிங்களா? அதுல லாபம் வந்தாலும் உங்களை தான் சேரும், அதே சமயம் நஷ்டம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேரும். இதற்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபகரமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ உங்களுக்கும்
உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு வெளி மாநிலத்துல நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்ராட் ஜாபோ அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்க இமிடியேட்டா அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 2024 வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவன மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. எப்பவுமே ஏழரை சனி காலத்துடைய ஜென்ம சனி காலத்துல நம்ம எந்த அளவுக்கு வீட்டை விட்டு வெளியேறிட்டு வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ இருக்கும் அப்படின்னா நமக்கு 100% எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. இது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வேற வேலை செய்யற இடத்துலயும் சரி, ஒரு ஹையர் அஃபிஷியல் என்னதான் திட்டினாங்க அப்படின்னாலும் உடனடியாக கோவம் வந்துடும். ஆனா நீங்க ஒரு வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ போயிட்டு உத்தியோகம் பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் ஒன்று ஏற்படுங்க. சரி, ஓகே, நம்ம ஹையர் அஃபிஷியலா நம்ம எதிர்த்து பேசணும்னா நம்ம வேலையை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனாலே நம்மளுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, அவங்க என்னென்ன சொல்லிட்டு போட்டோம், நம்ம கண்டுக்காம அமைதியாக போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு நீங்க இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இதனால உங்களுக்கு ஜாப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாசம் மாசம் உங்களுக்கு சேலரி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுடைய ஹெல்த்ல நீங்க அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதிகப்படியா இருக்கவங்களுக்கு இது 3வது சுற்று ஏழரை சனி காலமா இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஏழரை சனி காலத்துல, அதுவும் ஜென்ம சனி காலத்துல பொதுவாகவே அனைத்து வயதினருக்குமே இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் ஏற்படும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படும். பட் ஸ்டில் இது 100% நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அதான் தெளிவா சொல்றேன், இது 10 பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். 90 பேருக்கு கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி உங்களுக்கு பவர்ஸ் நல்லபடியாக இருக்கும். மேலும் இந்த 4 கிரகங்கள், 2 சர்ப்ப கிரகங்களான ராகு, கேது மற்றும் குரு பகவான், சனீஸ்வரர் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல இருந்த பட்சத்துல உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட ஜென்ம சனி காலத்துடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீண்ட காலமா பேசிக்காம எதனா கருத்து வேறுபாடுகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்த இந்த 2024 ஆண்டு முழுவதுமே ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்திருப்பாரு. மேலும் கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்துல அமர்ந்திருப்பாருங்க. ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வேற எதனா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கோர்ட் சைடு டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பாதகமான செயல்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 100% உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை ஏப்ரல் 2024 வரைக்கும் பார்ப்பாருங்க. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுது, சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ குரு பலம் ரொம்பவே நல்லா இருக்கு. சரிங்களா? ஒரு சிலர் கேட்கலாம், சார் எங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏழரை சனி நடக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி இருக்கீங்க. நம்ம இது வரைக்கும் ஜாதகம் வெரிஃபை பண்ண நண்பர்களுக்கு நிறைய பேர்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அதன் காரணமாவே அந்த ஏழரை சனி முழுவதுமே அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாம அவங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே.
மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிருங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவுல வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதேதான் மற்றும் கோவில் பேரும் அதேதாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார வேண்டி வணங்கிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் பகனையும் விசேஷமா வேண்டிட்டு வாங்க. இந்த மாதிரி வேண்டிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சார், நாங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு 3 மாசம் தான் ஆகுதுங்க, மறுபடியும் பண்ணணுமா அப்படின்ட்டு. அதாவது நீங்க ஆல்ரெடி இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரமோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க அந்த ராகு கேது தோஷத்திற்கு தகுந்த மாதிரி பரிகாரமோ ஆல்ரெடி நீங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்க பரிகாரம் கண்டிப்பா பண்ணணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துடைய பலம் வந்து ஒரு வருட காலத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதற்கப்புறமா வந்து பரிகாரத்துடைய பலம் வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்க பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடியாத இருக்கின்ற பட்சத்தில் நீங்க வெயிட் பண்ணுங்க. விடாம ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுங்க. 100% வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024 ஆண்டு ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தியும் குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகு உங்களுடைய குடும்பம் மற்றும் தனசாந்திரம் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ ராகு அப்படின்னாலே வந்து திடீர் பணவரவு ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில நீங்க எதிர்பார்ப்பதோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்க. அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இன்னொரு உத்தியோகம் மற்றும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நீங்க இன்னொரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த 2024 வருடம் முழுவதுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே நண்பர்களே. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பங்க, இப்போ நீங்க புதிதாக ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி அந்த ஆஃபீஸை பத்தி கிளியரா கேட்டுட்டு அதற்கப்புறமா போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அக்கறைக்கு இக்கரை பச்சா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க இருக்கின்ற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்ட்டு புதுசா போற இடத்துல இதோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த 7 சனி காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் வந்து மன சங்கடம் அதிகமாக ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாப் சேஞ்ச் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருக்கலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இப்ப விடாத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த 2024 வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024 பேச்சுக்கு பிறகு வந்து பார்ப்பாருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு முடியாத கேஸ் எதனா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அனைத்துமே தீர்ப்பு வந்து சாதகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த 2024 வருடம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.